இங்க வெங்கட் கிரிக்கெட் விளையாடிட்டு வீட்டுக்கு போறான். பார்த்தா அவங்க அம்மா அப்பா வாங்கின கடனுக்காக கட்ட முடியாம இறந்து போறாங்க. சோ பஞ்சாயத்துல கடன் கொடுத்தவர் இந்த பையனை என் கடையிலேயே வேலை செஞ்சு அவங்க அப்பா அம்மா வாங்கின கடனை அடைக்க சொல்லி சண்டை போறாரு. அப்ப இதை பார்த்த இந்த பையனோட அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா வாங்கின கடனுக்கு அவன் என்ன பண்ண முடியும், சோ நானே உன்னோட கடனை தரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் இடத்த கொடுத்துட்டு இந்த பையனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. அவங்களுமே இது உங்களோட ஃப்ரெண்டோட பையன், நம்ம பையன் மாதிரி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப இவங்க பையனோட சேர்த்து இந்த பையனையுமே ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க வைக்கிறாங்க. ஆனா இந்த பையன் ஸ்கூல்ல படிக்கலன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப இவன் கிரிக்கெட் நல்லா விளையாடுறத பாக்குறாரு. அவங்க பிடி சார்களை கேட்டு அந்த கிரிக்கெட்லயே சேர்த்து விளையான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இப்ப கொஞ்ச நாளே அவங்க ஒய்ஃப் இறந்து போறாங்க. சோ இவர் தனியாவே இவங்க ரெண்டு பேரும் பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுது. அதுலயும் இவருக்கு பயிருக்கு தெளிக்கிற மருந்தாலேயே நுரையெல்லாம் பாதிப்படைய ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்ம ரெண்டு பசங்களுமே நல்லா சாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு காசெல்லாம் ரெடி பண்ணி சென்னைக்கு அனுப்பி விடுறாங்க. இப்ப பல வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அவங்க பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அவங்க பையன் பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி நல்லா வந்திருக்கான். ரெண்டாவது பையனுமே கிரிக்கெட்ல இன்னும் 2 மாசத்துல செலக்ஷன் வருது. அதில் செலக்ட் ஆயிட்டா நான் இன்டர்நேஷனல் விளையாடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுமே இவருக்கு ரொம்பவும் பெருமையாடுது. ஆனா இவங்க ரெண்டு பசங்களுமே இவனை பார்த்ததுமே பஸ் ஏத்தி விட்டுறாங்க. அப்பதான் தெரியுது ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கிறாங்க. ஹீரோ பெரிய கிரிக்கெட்டர் அவன் தான் வந்திருப்பாரு. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 10 லட்சம் பணம் இருந்தா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க மூத்த பையனுக்கு இங்கிலீஷ் சரியா வரலன்னு சொல்லிட்டு இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுறான். அதனால கம்பெனில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட 5 லட்சம் பணம் கேட்டிருப்பா. சோ அவருமே இடத்தெல்லாம் வித்து 5 லட்சம் பணம் கொடுக்குறாரு. அது மூலமா வேலைக்கும் சேர்ந்துறான். ஆனா இவனுக்கு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு தான் இவனுக்கு வேலைக்கே சேர்த்திருப்பாங்க. அது இவனுக்கே தெரியாம போயிருக்கும். சோ வேலையும் போயிடுது. இப்ப வேற வழி இல்லாம இவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து அதே ஹோட்டல் தான் வேலை செய்வா. இவங்க அப்பா வர நேரமா பார்த்தா அப்ப மட்டும் எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வேற வேலை இல்லாம கிரிக்கெட்ல பெட்டிங் வச்சு 1000-2000 சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் தெரியாத அவங்க அப்பா என்னோட 2 பசங்களுமே சென்னையில ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே உங்களோட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கறாங்க. சோ அதுக்காக அவங்கள பத்தி விசாரிக்கும் போது தான் அவங்கள பத்தின எல்லா உண்மையும் தெரிய வருது. ஆனா அவங்க அப்பா கிட்டே இவங்க 2 பசங்களை பத்தின உண்மையை சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணி ஏற்கனவே இருக்கு நுரையீரல்ல ப்ராப்ளம் இருக்கு, இப்ப மயங்கி விழுந்துறாரு. இது தெரிஞ்ச அவங்க 2 பசங்களும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறாங்க. ஆனா அவங்க அப்பா கோவப்படாம நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கா, நான் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன், ஆனா அதே மாதிரி தான் நீங்களும் பொய் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க விடுங்கன்னு சொல்லிடுறாரு. பட் இவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. இப்போதைக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் தேவைன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே எப்படியாச்சும் இதை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் சென்னைக்கு வரான்.